வெல்கம் டு ஸ்ருதிஸ் கிச்சன். நான் இப்போ மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய், தாளிக்கிறதுக்கு கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, கறி மசாலா தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 3 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணியிருக்கு. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சள், சின்ன வெங்காயம் ஒரு 30 எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்தாலும் 1, 1, 2 போடலாம். கொத்தமல்லி தழை கட்டு ஒரு பாதி கட்டு வரலும் போடலாம். முந்திரி ஒரு 5 பீஸ் எடுத்திருக்கேன். அது ஆப்ஷனல், வேணும்னா போடலாம், இல்லைனா சும்மா இருக்கலாம். தக்காளி பொறுத்தவரை மொத்தம் 3 எடுத்துக்கோங்க. 1 வணக்கிறதுல போடுங்க, மிச்சம் 2 அரைக்கிறதுக்கு வேணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மட்டன் 1/2 கிலோ, பொட்டுக்கடலை 1 ஸ்பூன், தேங்காய் 1/2 மூடி. இவ்வளோ தாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுருங்க. அது ஹீட் ஆகிறதுக்குள்ளே நான் உங்கள்கிட்ட வெங்காயம், கொத்தமல்லி தழை சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை அரைச்சிட்டு வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் கடுகு, சோம்பு அது 2ஐயும் போட்டுடலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, அப்புறம் அரைச்சி வச்ச வெங்காயம், கொத்தமல்லி தழை அதை அப்படியே போடணும். நல்லா வணக்குங்க. இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போடுங்க. இதுல தண்ணி கொஞ்சம் வத்தணும், அது கொஞ்சம் வணக்கிட்டே இருங்க. இந்த பச்சை வாசனை கூட நல்லா தெரியும். நல்லா வணக்காமல் விட்டிங்கன்னா அதில் இருக்க வெங்காயத்தில் இருக்கிற ஸ்வீட்னஸ் வந்துடும். அதனால நல்லா வணக்குங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. அது போட்டு அதே மாதிரி நல்லா வணக்குங்க. பச்சை வாசனை நல்லா போகணும். பச்சை வாசனை போனதுமே ஒரு தக்காளி இல்லைன்னா அதை போட்டுருங்க. கடைசி கறியை போட்டுருங்க. கறியை போட்டு மஞ்சத்தூள், அப்புறம் கறிக்கு தேவையான உப்பு போட்டுருங்க. நல்லா வணக்குங்க. இப்போது அடுப்பை சிம்மில் வச்சிடணும். இந்த கறியிலேருந்து நமக்கு தண்ணி வரும், அதனால சிம்மில் வச்சா வரும். நீங்கள் சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பாருங்கள். இது ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுறேன். அதுக்குள்ளே நம்ம அரைக்க சமையல் போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ குக்கர் திறந்து பார்க்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி வெளியே வந்திருக்கு. இப்போது கொத்தமல்லி தூள், கறி மசாலா தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்குங்க. நல்லா வணங்கணுமே. அரைச்சி வச்சுருக்கோங்க இல்லைங்களா, தேங்காய் 1 ஸ்பூன், பொட்டுக்கடலை 5 முந்திரி, தக்காளி. முந்திரியை ஆப்ஷனல் தான், அரைச்சதை ஊற்றிக்கோங்க. தேவையான தண்ணி ஊற்றுங்க. இதில் தேவையான உப்பு போட்டுருங்க. அவ்வளோதான். குக்கர் மூடி வச்சுட்டு 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம்.